எழும்ப முயற்சி எடுங்க, அப்படி எழும்புங்க, அப்படி எழும்புங்க. ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் அப்படின்னு பைபிளில் வசனம். அவன் படுக்கையில் பல வருஷம் படுத்து கிடக்கிறான். பேதுரு அங்கே போகிறான். ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார், படுக்கையை நீயே போட்டுக்கோ, எலும்பு, நீ மற்றவங்க உதவி தேவையில்லைன்னா உடம்பு சுகம் ஆகிட்டோம், உடம்புல நல்ல சுகம் இருக்கணும். எனக்கு ஃபுட்பால் மேட்ச் பார்க்க ரொம்ப ஆசை, ஏன்னா அதில் ஓடுவாங்க, அது பார்க்க ரொம்ப ஆசை எனக்கு. என்னாலும் வேர்ல்டு கப் ஃபுட்பால் அப்படின்னா நான் டெலிவிஷனில் அதை பார்ப்பேன். அவன் ஓடும்போது என் மனசும் ஓடும் சேர்ந்து. அப்போ தான் அவன் மைண்ட் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். நிற்கிற லாரி எனக்கு பிடிக்காது, ஓட்டையாகி பழுதாகி ஒர்க் ஷாப்பில் நிற்கிற கார் எனக்கு பிடிக்காது. அது ஓடுகிற கார்னால் எனக்கு பிடிக்கும். நிற்கிற ட்ரெயின் எனக்கு பிடிக்காது. வந்தே பாரத் மாதிரி ஸ்பீடாக போகிற ட்ரெயின் தான் எங்களுக்கு பிடிக்கும். 400 கிலோமீட்டர் 460 கிலோமீட்டர் ஸ்பீடாக போன ட்ரெயின்லலாம் நான் அம்மாவும் போயிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, ஜப்பானில் போயிருக்கிறேன், ஜெர்மனியில் போயிருக்கிறேன். ரொம்ப ஸ்பீட், உங்கள் மனதையும் ஸ்பீடாக ஆக்கி வச்சுக்கணும். நீங்கள் பிசாசு பொல்லாத ஆவிகள் உங்கள் மனதை தாக்கும்னு சொன்னேன்ல, மனதை ரொம்ப டல்லாக, உங்களுக்கு வேகமே வராது. ஒரு 10 இட்லியை சுடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இங்கே இருந்து சர்ச்சுக்கு போகணுமா, அப்பா எவ்வளோ தூரமாக இருக்குது, சர்ச்சுக்கு ஓடி வரணும் மக்கள். அப்படி தான் பைபிள் சொல்லுது, அவர்கள் ஓடி வருவார்கள், அப்படி தான் போட்டிருக்கு. ரோட்டில் ஓடணும்னு இல்லை, ஆனால் அந்த சுறுசுறுப்பு வேணும். உடம்பில் சுறுசுறுப்பு அற்றுப்போன ஆட்களுக்காக இன்றைக்கி நான் ஜெபிக்கிறேன். என் உடம்புலலாம் சுறுசுறுப்பு போயிட்டு பாஸ்டர், என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல, ஃபுட்பால் விளையாடுற ஆட்களை பார்க்க முடியல, எனக்கு அந்த வேகம் என் மனதிலையும் இல்லை. அப்படிங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே மைண்டு ரொம்ப வேகமாக வேலை செய்யும். மன வேகம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறார். ஆமாம், சபையிலலாம் வேகமாக இருக்கணும், அதுவும் ஆவிக்குரிய சபையில். சாதா வேறு ஒரு சர்ச்சுக்கு போனீங்கன்னா பாட்டையும் எல்லாம் பாட்டு படிக்கும்போதே சுகம் ஆயிடணும். நான் விரும்புகிற சபை அப்படிப்பட்ட சபை தான். சரியா? அப்படி கையை தட்டி பாடும்போதே மனுஷனுக்கு காய்ச்சல் இருந்தாலும் போயிடும், தலைவலி இருந்தாலும் போயிடும், புத்தி மயக்கம் இருந்தாலும் போயிடும். சரியா? அவனுக்கு ஒரு வேகம் வரும். அல்லேலூயா, வேகம் வரும். அதனால தான் நான் 10 தடவை அல்லேலூயா சொல்லுங்கள் அம்மாலாம் ஏன் சொல்கிறேன்னா, உங்களை வேகப்படுத்துறதுக்கான முயற்சி தான் அது. உங்கள் மனத்தை வேகப்படுத்தணும். அதனால் சொல்லுங்கள், கைத்தட்டி இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறேன். ஏன்? அப்போ இந்த கை தட்டும்போது உங்களுக்கு ஒரு மைண்டில் ஒரு வேகம் வரட்டும். அதை கொண்டு நீங்கள் முன்னேறுவீங்க, அதை கொண்டு போய் ஜெயிப்பீங்க. அதை கொண்டு இன்னொரு 50 60 இன்னொரு 70 80 வருஷம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த சரீரத்தை கொண்டு நீங்கள் பாவம் செய்யக்கூடாது. அங்கே பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு போயிடுவார், வேதனைப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் விசனப்படுவார். உங்களுடைய சரீரத்தினாலே அவரை கனம் பண்ணுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.